என்னப்பா இருக்கு? அதுங்களுக்கு உன்னை பத்தியும் நல்லா தெரிஞ்சிருக்கு, உன் ரத்தத்தோட சுவைய பத்தியும் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் மோட்டோ. ஒன்னு அடிச்சிட்டேன். இது ரெண்டாவது கொசு. மூணு அடிச்சிட்டேன். நாலு அடிச்சிட்டேன். இதோ நான் ஒண்ணு பண்ணிட்டேன். இவனுங்க ரெண்டு பேரும் எதுக்காக இந்த நேரத்துல பாட்டு பாடுறானுங்க? நான் போய் பாக்குறேன். ஏய் மோட்டோ, எதுக்காக இந்த நேரத்துல இப்படி உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க, நாங்க கொசுவை தான் அடிச்சோம். இங்க பாருங்க பாக்ஸர் அண்ணாத்த, நாங்க என்ன சொல்றோம்னாக்கா பாட்டு எல்லாம் பாடல, யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணல. அப்படியா? அப்படின்னா நான் போய் சொல்றேன்னு சொல்ல வரீங்களா? இந்த ஆளுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? அடுத்தவங்க பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்காம வாயிலே என்னையே நீ பைத்தியம்ங்கறியா? இந்த பத்துல மண்டையா வாய வச்சு சும்மா இருக்க மாட்டியா? இன்னும் வேணுமா? நீங்க எதுக்கு இங்க நின்னுட்டு உங்க டைத்தை வேஸ்ட் பண்றீங்க? நாங்க அடிச்சு விளையாடிக்கிறோம். இப்பதான் நீங்க பண்ண வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் மேல உங்களுக்கு அக்கறை அதிகமா இருக்கு. கடவுள் எல்லாருக்கும் இந்த மாதிரி நண்பர்களை கொடுக்கட்டும். வாங்க, 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன இவ்ளோ கூட்டம் நிக்குது? டாக்டரை பாக்கிறதுக்கு இவ்ளோ நோயாளிகளா வந்திருக்காங்க. மலேரியா பீதியில வந்திருக்காங்கப்பா. இந்த ஊர்ல வேற டாக்டரே கிடையாதா என்ன? வாங்க நண்பர்களே, இந்த மருந்தை எல்லாரும் உங்க வீட்டுக்கு கொண்டு போங்க. மருந்தை உடைச்சு உங்க வாயில ஊத்தாதீங்க, கொசு வாயில ஊத்துங்க. அவ்வளவுதான். மலேரியா என்ன, அத பரப்புற கொசுவே இருக்காது. என்னப்பா இந்த ஆள் காண்ட ஏத்திக்கிட்டு இருக்கிறாரு? ராத்திரி முழுக்க கண்ணை முழிச்சு கொசுவை பிடிச்சி அது வாய்க்குள்ள அந்த மரத்தை போடுறதுக்குள்ள போதும் ஆயிடும். ஆடுறா அவனை. என் நண்பா, ஏன்பா எல்லாரும் என்ன அடிச்சாங்க? நான் இவங்க நல்லதுக்கு தானே மருந்து கொடுத்தேன். இத பாரு மண்டையா, இதுல ஒரே ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. அதாவது மாத்திரை மருந்தை இவங்கள சாப்பிட சொல்லாம கொசுவை பிடிச்ச அது வாயில போட சொன்னியா, அதான் ஒன்ன போட்டு கும்மிட்டாங்க. அட ஆமாம்பா, விஷயம் என்னன்னா வார்த்தை குளறிருச்சு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, மலேரியா கொசு கடிச்சவனுக்கு வாயில இதை ஊத்துங்கன்னு சொல்லறதுக்கு பதிலா கொசு வாயிலன்னு சொல்லிட்டேன். அதான் பெரிய தப்பாய் போச்சு. நல்ல வேலை டாக்டரே, நீ தப்பிச்சுக்கிட்ட. இருந்த காண்ல உன்னை அப்படியே மேல அனுப்பி இருப்பாங்க. வாங்க, நீங்க எல்லாரும் என் லேபுக்கு வாங்க. கொசுவை ஒரேடியா இந்த உலகத்துல இருந்து ஒழிக்கிறதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கேன். அதை செக் பண்ணுங்க, நான் சமோசாவை செக் பண்ணி சாப்பிட்டு வரேன். இப்போ நான் சொல்றத கவனமா கேளுங்க. இப்படி ஒரு மருந்தை யாருமே கண்டுபிடிச்சது கிடையாது. இத தொட்டாலே கொசுக்கள்லாம் செத்து போயிடும். மண்டைய ஆராய்ச்சி முடிஞ்சதா? கிட்டத்தட்ட முடிஞ்சது நண்பா. ஒண்ணு பண்றீங்களா? நான் என்னென்ன சொல்றனோ அந்த கெமிக்கல் எல்லாத்தையும் ஜார்ல ஊத்திருங்க. மோட்டு, என் அருமை நண்பா, கெமிக்கல் இப்ப ஜார்ல ஊத்துப்பா. ஒரு சமோசா விழுந்துருச்சு. மோட்டு, பத்துலு, இந்தாங்க இந்த சிலிண்டரை கொண்டு போங்க. உங்க கண்ணுக்கு எங்கெல்லாம் கொசு தென்படுதோ அங்கெல்லாம் இந்த பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இதுல இருந்து கேஸ் வெளியில வரும், கொசு எல்லாம் செத்து போயிடும். இந்தாங்க புடிங்க. கடவுளே, எல்லாம் குண்டக்க மண்டக்க ஆயிடுச்சா? நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணா இருக்கு. அந்த கெமிக்கல்ல சமோசாவை போட்டிருக்காங்க ஐயா. இருந்தா என்னப்பா மருந்து வேலை செய்யாதா? ஒன்னும் புரியல எனக்கு. என்ன நடக்குதோ நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த மருந்து அடிச்சோட ஒரு கொசு கூட தலை காட்டாது. யாருக்கு தெரியும்? டாக்டர் ஜட்கா கொடுத்த மருந்து மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல. என்னது இது? டாக்டர் ஜட்கா கொடுத்த மருந்து தலை கீழே வேலை செய்து. ஓடி போய் தப்பிச்சுக்கலாம். ஓடி. அந்த மண்டைய கொடுத்த மருந்து தெரிஞ்சா கொசுவெல்லாம் போயிடும் பார்த்தா எல்லாமே நம்மள துரத்திக்கிட்டு வருது. என்ன பண்றது இப்போ? நீ என்ன சொல்ற மோட்டோ? நான் நினைக்கிறேன் இவர் கண்டுபிடிச்ச மருந்துல வீரியம் ரொம்ப கம்மியாகி இருக்குன்னு. இல்லன்னா அந்த கொசுக்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம ரெண்டு பேரையும் இப்படி துரத்திக்கிட்டு இருக்குமா? அந்த ட்ரக் அங்க போய் விழுந்துருச்சு பாத்தியா? யாரும் அதை கொண்டு போய் தூக்கி அங்க போட்டுட்டாங்க. அடே மொட்டத்தலை மோட்டோ, அம்மா பெரிய லாரியா அல்லாக்கா தூக்கி மல்லாக்கா போட்டது யார் தெரியுமா? இந்த கொசு ராஜாக்கள் தான். எவ்வளவு பெரிய கொசு வருது! பெரிய பெரிய கொசு எல்லாம் வருது. அந்த கொசு கிட்ட காப்பாத்துங்க. அடே, நீங்க ரெண்டு பேரும் கீழே என்ன பண்றீங்க? ஊரெல்லாம்
மலேரியா வியாதி பரவிக்கிட்டு இருக்கு, ஓடி போய் தப்பிச்சுக்கங்க. ஐயோ மலேசியா சிங்கப்பூர்னு என்னென்னமோ உளறனே. ஐயோ மொட்டையா ஓடி போய் தப்பிச்சுக்கடா, கொசு வருது கூட்டமா. கொசுவுக்கு பயந்தா ஓடி வந்தீங்க? நான் எங்க இருக்க பெரிய மனுஷங்களுக்கே பயப்படுறது இல்ல, ஆனா நீங்க கொசுவுக்கு பயந்து ஓடுறீங்க. என்னப்பா இது, பயில்வான் மாதிரி உடம்ப வாழ்த்து வச்சுட்டு கொசுவுக்கு பயப்படுறானுங்களா? ஓடி போங்க, அதுக்கெல்லாம் பார்த்துட்டு இவளுக்கு என்ன ஆச்சுப்பா? இவளும் பயந்து ஓடுறான். மாவீர மாதிரி பேசுறா, இப்ப ஓடிக்கிட்டு இருக்கேன். யாரு எப்படி போனா என்ன, நீ பாட்டு புல் கட்டு கட்டிக்கிட்டு இருக்கே மண்டையா. கடை வெட்டுறத பத்தி கேள்விப்பட்டது இல்லையா? அதுதான் இது. எழுதி வச்சிடறேன். டீ சமோசா கணக்கெல்லாம் பக்கமா இருக்கும். கணக்கெல்லாம் விட்டுட்டு அவனை காப்பாத்துறவளையே பாக்கலாம். அதோ பாரு சிங்கம் சார் வந்துட்டாரு. சிங்கம் சார், சிங்கம் சார். பெரிய கொசுக்களோட கூட்டம் வந்து இங்க இருந்த ஆளுங்களை எல்லாம் தூக்கிட்டு போயிடுச்சு சார். இங்க இருந்த கடைக்காரனே அதுதான் தூக்கிட்டு போயிடுச்சு. காப்பாத்துங்க சார், பயமா இருக்கு. Why fear when Singam is here? இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள், அதாவது நடக்கவே நடக்காது. எங்க அந்த கொசு? ஏன் கூட வாங்க. பார்க்கவே ரொம்ப அட்டகாசமா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, இது கைய கால உடைச்சு பிச்சு எரிஞ்சிடுறேன். சார் தூக்கிட்டு போன எல்லாருமே ஆரம்பத்துல இப்படிதான் பஞ்சு டயலாக் பேசினாங்க. அப்படியே கொஞ்சம் திருப்பி பாருங்க. அப்பா இவ்வளோ பெரிய கொசுவா? இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. எல்லாத்தையுமே துப்பாக்கி எடுத்து தமிழ்ல சுட்டு போடுங்க சார். சீக்கிரம் சார். நீங்க எதுக்கு பயப்படாதீங்க, நான் அதை சுட்டு கொல்ல போறேன். நீங்க கவலைப்படாதீங்க, தைரியமா இருக்கு. சிங்கம் சார், அதுக்கு எல்லாம் ஒவ்வொரு கையிலையும் இளநீரை வச்சுக்கிட்டு நம்மள ஃபாலோ பண்ணுதுங்க. எந்த நேரத்திலையும் இளநீர் தாக்குதல் நம்ம மேல நடக்கலாம். என்னோட பைக்கை விட்டுட்டு போங்க. உங்ககிட்ட லைசென்ஸ் கூட இருக்காது. வேணா நான் உனக்கு லைசென்ஸ் வாங்கி தரேன். பைக்கை விட்டுட்டு. மோட்டோ சீக்கிரமா ஏதாவது யோசனை பண்ணுங்க. காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது யோசி. ஐடியா அதற்கு பாரு, டஸ்ட்பின், அதுல போய் ஒளிஞ்சிக்கலாம். அம்மா சிங்கத்தோட தொல்லை இன்னோட ஒழிஞ்சது. சாரி மன்னிச்சுங்க, ஏதோ தெரியாம அப்படி சொல்லிட்டேன். அது ஒளிஞ்சது, ஓடி வந்தாடு. மண்டையா, அந்த மருந்துல என்ன தடா மிக்ஸ் பண்ணி கொடுத்த? எப்பா, என் வாழ்க்கையிலேயே முதல் தடவையா இவ்வளவு பெரிய கொசு மனுஷனை தூக்கிட்டு போறதை இப்பதான் பார்த்தேன். கொசு எல்லாம் ராட்சச கொசுவாயிருக்கு. இதுக்கு எல்லாம் காரணம் என்ன தெரியுமா? உன்னோட சமோசா தான். ஆமா, எதுக்காக ஜனங்களை இப்படி தூக்கிட்டு போகுது? அது தன்னோட இறைக்காக தான். இது புரியலையா? இந்த ஜெயண்ட் மொஸ்கிட்டோ எல்லாம் தான் கொண்டு போன இறைய எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கும். ஆமா, ஏன்னா எப்பப்பெல்லாம் பசிக்குதோ அப்பப்பெல்லாம் அமர நிம்மதியா சாப்பிடலாம்ல. ஆனா எந்த காலத்திலயும் கொசு நம்மளை கடிக்காத அளவுக்கு ஒரு புது மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, பூனையோட கழுத்துல யாரு மணியை கட்டுறது? பூனையோட கழுத்துல எதுக்காக மணியை கட்டணும்? பூனைக்கும் கொசுவுக்கும் என்ன சம்பந்தம்? அடே மோட்டோ, உனக்கு எல்லாத்தையும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? அவர் கண்டுபிடிச்ச அந்த மருந்தை எல்லா கொசுக்கள் மேலயும் நம்ம தெளிக்கணும். கொசுக்கு மருந்து அடிக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இனிமே அந்த பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். அப்ப ஓகே, இது அப்படியே இந்த தோல்ல மாட்டிக்கோ. இந்த இடத்துல பட்டன் இருக்குது, அம்சனா உள்ள இருந்து கேஸ் வரும். அது அப்படியே கொசு மேல அடிச்சிரு டைரக்டா. பயிர் காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது. டேய், நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லலையேடா. என்ன மாதிரியே நீயும் சொல்லாத. நீ நல்லா யோசிக்கிறவன். ஏதாவது யோசிச்சு சொல்லு, அதை நான் வேணா செயல்படுத்தி காட்டுறேன். சரி வா, கொசு எல்லாரையும் கொண்டு போய் எங்க மறைச்சு வச்சிருக்குன்னு பாக்கலாம். அடப்பாவிங்களா, நீங்களும் வந்துட்டீங்களா? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நானா வரல, என்ன இங்க தூக்கிட்டு வந்துட்டாங்கப்பா. ஏ கஜா, இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. மேலதான் போனோம். இப்ப என்ன பண்றது? மாமா காப்பாத்துக்கோ, மாமியாரு காப்பாத்துக்கோ. மோட்டு, கொசு எல்லாரும் இங்கதான் கொண்டு போய் அடைச்சிருக்கு. தயாராயிரு. தயாராக இருக்கேன். ரெடி ஸ்டெடி கோ.
மொட்டத்தல மோட்டு அந்த கொசுக்கள் மேல மருந்து அடிக்கணும், சீக்கிரமா வா. அந்த டாக்டர் மண்டைய மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏற்கனவே மருந்து அடிச்சுதான் இந்த சைஸ்ல அது மாறிடுச்சு. மறுபடியும் இதை விட பெருசா மாறிடுச்சுன்னா என்ன பண்றது? மோட்டு பத்துலு, அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் ஆறுயிர் சகோதர, உங்க உயிரை பணைய வச்சு எங்களை காப்பாத்து வந்தீங்களாப்பா. ஆஹா, கொசுவை காலி பண்றதுக்கு மருந்தை கொண்டு வந்துட்டாருப்பா தலைவரே. மோட்டு பத்துலு வாழ்க, மோட்டு பத்துலு வாழ்க. அடே மோட்டு, எங்களை இங்க இருந்து காப்பாத்திடு. நீ சாப்பிட்ட எல்லா சமோசாவுக்கு கடனை நான் காலி பண்ணிடுறேன். எனக்கு நல்லா தெரியும் நீங்க இங்க வருவீங்கன்னு. நண்பர்கள் அமைஞ்சா இந்த மோட்டு 10 மாதிரி இருக்கிறோம். வாங்க, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதுங்களை தாக்குவோம். மோட்டு, உன்னோட செயலை பார்த்து இந்த மொத்த நகரமும் உன்னை பாராட்ட போகுது. இந்தியா மீதான, பாரத தாய் மீதான இனிமே ஏதாவது ஒரு கொசு வந்தா அதை நான் நேருக்கு நேர் மோதுவேன். அதை இப்படி 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 காலி பண்ணிடுவேன்.